ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழ்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வேற வீடியோ பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டு. அது ஏன் அப்படி சொன்னன்ட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம இந்த விஷயத்தை 4 பாயிண்ட்ஸ் மூலியமாக விளக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லியர்னிங், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறது எப்படி அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் கேஷ். இது மூணுத்துலேயும் ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டேட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். மூணாவது நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க இப்போ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லியர்னிங். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும். அதாவது ஒரு கிளர்க் ஜாப்னா கிளர்க் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு ஆஃபீஸர் லெவலில் இருக்காங்கன்னா அந்த ஆஃபீஸர் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். அது போல தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிற விதம் எப்படி இருக்குன்னா உல்டாவாக இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அதாவது எல்கேஜிலேருந்து +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி பண்ணலாம். ஆனால் நம்ம டைரெக்டாகவே டிகிரி பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இன்ட்ராடே ஆப்ஷன் எல்லாம். எப்படின்னா இன்ட்ராடே ஆப்ஷன் அப்படின்னும் போது ஒரே ஒரு ரூல்ஸ் தாங்க, சிம்பிள். கிவ் மோர் அண்ட் கெட் மோர் வித் புரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ். அதாவது அது அள்ளி கொடுக்கும், இல்லைன்னா மொத்தம் எடுத்துட்டு போயிடும். புரியுது சொல்றது? அதுவும் இல்லாம நம்ம புரோக்கரேஜும் சார்ஜஸும் பே பண்ணி தான் ஆகணும். இதுதான் சிம்பிள் ரூல்ஸ். இப்போ நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது எதையுமே கத்துக்கிறது இல்லை. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் எதையுமே நம்மளால லேர்ன் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா நம்ம இங்க முக்கியமா யூஸ் பண்றது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. அப்படி இதை பயன்படுத்தும் போது என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியுமா? ஓவர் ட்ரேடிங் பண்ணுவோம், ஹெவி புரோக்கரேஜ் இருக்கும். அதாவது ஓவர் ட்ரேடிங் பண்றதுனால அது இல்லாம ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? அன்டைம் லஞ்ச் அண்ட் டின்னர். சில நாள் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க. புரியுதா? அங்கிருந்து ஒரே ஒரு செகண்ட் எழுந்து போக முடியாது இன்ட்ராடே ஆப்ஷன் எல்லாம் பண்ணும்போது. இதனால ஹெல்த் இஷ்யூ எல்லாம் வரும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம எவ்வளவு லாஸ் பண்ணமோ அந்த பணம் இப்ப இருந்திருந்தா நம்ம ஹெல்த்தை இன்னும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். அதனாலதான் நான் சொல்றது, கத்துக்கிறது வழிமுறையோட கத்துக்கங்க, டைரக்டா போய் டிகிரி பண்ணாதீங்க. அப்போ எப்படி கத்துக்க முடியும்னா, இதுல முக்கியமான ஒரு விஷயமே எமோஷனல் அண்ட் டிசிப்ளின் அப்படின்றது தான். நீங்க இன்ட்ராடே ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது இந்த எமோஷனலையும் டிசிப்ளினையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அங்க மார்ஜின் மணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்கீங்கன்னா 10,000க்கு பதிலா 10 லட்சம் ரூபாயில ட்ரேட் பண்ணிருக்கீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மேல போகுதுன்னா உங்களோடது 10 மடங்கு 100 மடங்கு அதிகமா இருக்கும். 1 ரூபாய் அப்படின்ற இடத்துல 100 ரூபாய் இருக்கும். ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸ் இருந்தாலும் சரி. ஓகேவா? ஆனா அதுவே ஈக்விட்டியில நம்ம கேஷ்ல ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் மேனேஜ் பிகாஸ் நோ டைம் லிமிட். அங்க டைம் லிமிட் கிடையாது. அது எப்படி மேல போகுது, எப்படி கீழே வருது, அந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ண முடியும். அப்பதான் நம்ம மார்க்கெட்டை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும், ஒரு இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும், ஒரு பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே லேர்ன் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியில தான் என்ட்ரி ஆகணுமே கண்டி டைரக்டா போய் இன்ட்ராடே ஆப்ஷன்ல போனோம்னா கண்டிப்பா லாசஸ் தான் ஆகும். சரி, இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. இன்ட்ராடே ஆப்ஷன்லாம் லாசஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் இதுல வராங்க, அதுலயும் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியறது இல்லை. அது எதனால அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் கேஷ். இது மூணுத்தையும் ட்ரேட் பண்ணியும் ப்ராஃபிட் எடுக்க முடியறது இல்லை. ஏன்? அதுதான் நம்ம இப்போ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இதில் மெயின் விஷயம் என்னன்னா, இன்ட்ராடே அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜீரோ ட்ரேட் அப்படின்ற எஃபெக்ட் இருக்குங்க. அதனால தான் நல்ல ட்ரேடர் கூட ஒரு நாளைக்கு ஜீரோ ஆயிடுறாங்க. அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காமா, தேட்டா, டெல்டா, வேகன்ற கான்செப்ட் இருக்குங்க. GTDVன்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டால அது ஒரு நாளைக்கு ஜீரோ ஆயிடுது பிரீமியம். அது ஏன்ட்டு பார்க்கலாம். கேஷ்ல பார்க்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிரீன் கலர் எஃபெக்டும், ஷார்ட் டேர்ம்ல ரெட் கலர் எஃபெக்டும் இருக்குங்க. இந்த விஷயங்களால தான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியறது இல்லை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம்.
சரி வாங்க ஒவ்வொன்றா டீட்டெயில்ஸா பார்க்கலாம். அதாவது இன்ட்ராடேல வந்து ஜீரோ ட்ரேட் எஃபெக்ட் அப்படின்ட்டு சொன்னால, அதாவது நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகுறது வேற விஷயம், ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்றது வேற விஷயம். என்னதான் ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் என்னதான் டெக்னிக்கல் கத்துக்கிட்டு இருந்தாலும் நல்ல, அதாவது ஒரு 10,000 ரூபாய 10 லட்சமா மாத்தி இருந்தா கூட நம்ம அப்போ கூட மார்ஜின் மணியை தான் ட்ரேட் பண்ணிருப்போம். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 1 லட்சம் குவான்டிட்டி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டோ இல்ல பெரிய பிக் பிளேயரோ யாரோ வந்து வாங்கி வச்சிருக்காங்க ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் ரேஞ்சில். இப்போ 100 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் 100 ரூபாயில. ஓகேவா? இப்போ மேல போகணும், இது மேல போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட இண்டிகேட்டர் எல்லாமே பை சிக்னல் தான் காட்டும். ஓகேவா? ஆனா இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து 10,000 குவான்டிட்டி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறது வந்து 1 லட்சம் குவான்டிட்டி. இப்ப இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா ஜீரோ ட்ரேட், அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எவ்வளவு இருந்தாலும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்போ இங்க 10,000 குவான்டிட்டி, 95ல ஒரு 10,000 குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுங்க. இது போல இங்க ஒரு 50,000 குவான்டிட்டி, இங்க ஒரு 10,000 குவான்டிட்டி, எவ்வளவு லோல இருக்கோ எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு நாள் நம்ம ஸ்டாப் லாஸ் போடலன்னா கூட, அதாவது நம்முடைய அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆயிடும். இப்போ இது 5 ரூபாயில ஏதாவது நீங்க எஸ்எல் போட்டிருந்தா கூட அதை விட எடுத்துட்டு வந்துடும். இந்த ஃபுல்லா 1 லட்சம் குவான்டிட்டி ஃபில் பண்றதுக்கு அன்னைக்கு டேட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து. ஓகேவா? அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி மார்ஜின் மணி யூஸ் பண்றதுனால நம்முடைய அக்கௌண்ட் வந்து ஒரே செகண்ட்ல வாஷ் அவுட் ஆயிடும். ஆனா அதே இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா நமக்கே தெரியாது. ஆனா நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் ஸ்கிரீனை. அந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து காலி ஆயிட்டு இருக்குது. அப்புறமா தெரியும் அது எப்படி இதே இடத்துல தானே இருக்கு, எப்படி காலி ஆச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தாதான் சும்மா ஒரு லைன் மாதிரி வந்து போயிருக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஓகேவா? கேண்டில் மேல இருக்கும், ஆனா ஒரு லைன் மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த 1 செகண்டோட வேல்யூ வந்து நம்முடைய அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆக்கிடும். அது எப்போ நடக்கும்ன்ட்டு தெரியாது. அதனாலதான் அது போல நடக்கும்போது நல்ல ட்ரேடர் கூட இந்த ஜீரோ ட்ரேட் வேல்யூவால அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆக்கிடுறாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனுங்க. ஆப்ஷன் வந்து காமா, தேட்டா, டெல்டா, வேகான்ற கான்செப்ட் வந்து நம்முடைய பிரீமியத்தை வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவுதான் பை ட்ரெண்டு நல்லா செக் பண்ணி ஆப்ஷன் செயின் செக் பண்ணி எல்லாம் போட்டிருப்போம். ஆனா அப் ட்ரெண்ட்ல கூட ஸ்லோவா போகும். கால் தான் பை பண்ணியிருப்போம், ஆனா ஸ்லோவா போகும் மேல. அப்ப ஸ்லோவா போகும்போது, அதாவது சைட் வேஸ் வச்சுக்கோங்க, அப்ப நம்மளுடைய பிரீமியம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். 100 ரூபாயில வாங்கின பிரீமியம் கூட எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து ஜீரோல தான் முடியும். அதனாலதான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஜீரோ ஆகிறதுக்கு ரீசன் இதுதான். நமக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் இருந்தாலும் இல்ல சைட்வேஸ்ல மார்க்கெட் இருந்தாலும் நம்முடைய பிரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப நம்ம அதை சரி செய்யறதுக்கு வேற விதமா திங்க் பண்ணுவோம். அது இன்னும் லாசஸ் தான் ஏற்படுத்தும். ஆனா நம்ம இந்த மார்க்கெட்ல ஒரு இண்டிகேட்டர் பத்தியோ ஒரு பிரைஸ் ஆக்ஷனை பத்தியோ எந்த ஒரு விஷயமும் நம்ம லேர்ன் பண்றதே கிடையாது. இன்ட்ராடேலையும் சரி, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லும் சரி. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். இப்ப எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிருக்காங்கன்னா, உதாரணம் ஒரு 100 ரூபாயில வாங்குறாங்க, 100 ரூபாயில வாங்குறாங்க, அது இறங்கி வர்றது ஒரு 80 ரூபாய்க்கு. 80 ரூபாயில ஒரு 2 மாசம் 3 மாசம் பொறுத்து இந்த 80 ரூபாயில எக்ஸிட் ஆயிடுறாங்க. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி அதே 100 ரூபாய்க்கு வந்த பிறகு எக்ஸிட் ஆயிடுறாங்க. இப்படிதான் ட்ரேட் பண்ணிருக்காங்க ஸ்விங் ட்ரேடிங். இதுல என்ன ஆகுதுன்னா டைமும் வேஸ்ட், மணியும் வேஸ்ட். அப்போ மேல போற ஸ்டாக் இருக்காதுன்னா 1-2 ஸ்டாக் மேல போகதான் செய்யுது. ஆனா மற்றபடி எல்லாமே இது போலதான் டைமும் மணியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இதுல முக்கியமா என்னன்னா லாங் டேர்ம்ல வந்து கிரீன் கலர் எஃபெக்டும் ஷார்ட் டேர்ம்ல வந்து ரெட் கலர் எஃபெக்டும் இருக்குங்க. அது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றது கிளியர் ஆகும். வாங்க பார்க்கலாம். லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இது எஸ் பேங்கோட சார்ட். ஓகேவா? எஸ் பேங்கோட சார்ட், மந்த்லி சார்ட். இப்போ உதாரணமா ஒரு 2000 நீங்க வாங்கியிருக்கீங்க, 2010 நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க. இது கிட்டத்தட்ட 700% மேல போயிருக்கு. ஓகேவா? அதாவது நீங்க ஒரு 45 ரூபா 50 ரூபாயில வாங்குது 700% மேல போயிருக்கு.
அப்ப 700% மேல போன பிறகு நம்ம சேல் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம லாங் டர்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற திங்கிங்ல இருப்போம். திடீர்னு அது வந்து வீழ்ந்திருக்கு 50% அங்கிருந்து, அதாவது 300% ஆயிடுச்சு. 600 300 ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்க. ஆனா நம்ம வந்து அதை அவ்வளவு கேர் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து கிரீன்ல இருக்கு, நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம் அப்படின்ட்டு அதை வந்து அவ்வளவு கேர் பண்ணிக்க மாட்டோம். இதுதாங்க கிரீன் கலர் எஃபெக்ட். அப்புறம் திடீர்னு பார்ப்போம் நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு செக் பண்ணா அப்புறம் தான் தெரியுது இது வந்து கீழே விழுந்து இருக்கு கேஷ் பேங்க் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், சில பேர் அதாவது 50-60% வந்து வெளியே போயிடுவாங்க. 40% வந்து இங்க ஆவரேஜ் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் மேல போயிருக்கு, மறுபடியும் விழுந்துச்சு, அடிமட்டத்துக்கு போயிடுச்சு 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு. அதாவது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்க 5-6 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்வாங்க, எல்லாரும் இங்க எடுக்கிற டிசிஷன் என்னன்னா இது எப்பாவது மேல போட்டோம் வாங்கின பிரைஸுக்கு அப்ப வித்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அது போல விட்டு வச்சு இன்னும் அதாவது 2010 வாங்கின ஸ்டாக்கு இன்னைக்கு டேட்ல கூட சில பேர் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, இதுதாங்க கிரீன் கலர் எஃபெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் கலர் எஃபெக்ட்டுங்க. ரெட் கலர் எஃபெக்ட் பார்க்கும்போது இது ஷார்ட் டேர்ம்ல இருக்குங்க. அதாவது நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல போயிடலாம். எக்ஸாம்பிள் வந்து அவென்டல் அப்படின்ற ஒரு ஸ்டாக். ஓகேவா, இப்போ உதாரணமா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருப்பாங்க, ஒரு பிரேக் அவுட் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜில என்ட்ரி பண்ணிருப்பாங்க. நான் சொன்னல கீழே வந்த உடனே இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, அதாவது ஒரு 120 ரூபாயில 180 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாயில செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இல்ல வெயிட் பண்ணி அதே 180 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இது போலதான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது ரெட் கலர் எஃபெக்டால நம்முடைய டைமும் வேஸ்ட் பண்றோம், மணியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரெட் கலர் எஃபெக்ட். அதனால நான் எப்பவுமே சொல்றது பணத்தை பணத்தால உருவாக்க முடியாது, அது உருவாக்கி தரது அந்த டைம் தான். அப்ப நம்ம டயத்தை வந்து சரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா, சரி, உங்களுக்கு வந்து செகண்ட் பாயிண்ட் இப்போ கிளியர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேர்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்க போறது வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரியாலிட்டி. அதாவது நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்பாங்க. இங்க எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒரு 9 and 22 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆனா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா, இது கிராஸ் ஓவர்ல வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இங்க வந்து டச் பண்ணும்போது சப்போர்ட் எடுக்குது, அந்த இடத்துல நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணலாம், இல்லை இன்னொரு முறை பை பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் இதையே வந்து நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க 150% ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. ஓகேவா, 150% வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல வாங்கலாம், எப்படி வாங்கணும், அதெல்லாம் நான் கற்றுத்தரேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து நல்லா யோசனை பண்ணுங்க. இப்போ இது இங்கிருந்து இது வரைக்கும் போச்சு, 150% கொடுத்துச்சு. ஆனா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிற ஸ்டாக் வந்து யார் கொடுக்கறது? அது ஸ்கிரீனர்ஸ் கொடுப்பாங்க. அதில் 100-200 ஸ்டாக்ஸ் வரும். அது எந்த ஸ்டாக் போகும் கரெக்டா? ஏன்னா இதே ஸ்டாக் பாருங்க, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு கீழே போயிடுச்சு, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு கீழே போயிடுச்சு, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு கீழே போயிடுச்சு. நல்லா கவனிங்க, எத்தனையோ முறை கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல 44 மூவிங் ஆவரேஜ். இது போல நல்லா கவனிங்க, 44 மூவிங் ஆவரேஜ். எல்லா இண்டிகேட்டரும் ஒர்க் பண்ணுங்க அப் ட்ரெண்ட்ல. ஓகேவா, அப் ட்ரெண்ட்ல எல்லா இண்டிகேட்டரும் ஒர்க் பண்ணும். இது கூட 44 மூவிங் ஆவரேஜ் பாருங்க, கிட்டத்தட்ட 153% கொடுத்துருக்கு. ஹையை பார்த்தீங்கன்னா 160% ஆயிடுச்சு. ஓகேவா, பிரேக் அதாவது இங்கே கிராஸ் பண்ணது வந்து 145%. ஆனால் இதுக்குன்ட்டு 21 மார்ச் 2025 இருந்து நீங்கள் 27 அக்டோபர் 2025 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். அந்த பொறுமை யார் கையில் இருக்குது இந்த 150% எடுக்கிறது? அது இல்லாமல் கரெக்டான ஸ்டாக்ஸ் யார் கொடுக்கறது? இதுதான் கொஸ்டின் மார்க்கு. ஒருவேளை இது போல் கரெக்டாக ஸ்டாக் கொடுக்குறோம் அப்படி இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து பல கோடிகளை வந்து இது வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருப்போம். இதுதான் உண்மை. அப்போது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும், இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது பேக் டெஸ்டடெல்லாம் எப்போ நம்பாதீங்க. பேக் டெஸ்டடை வந்து அப்பியர் டிசப்பியர்ன்ற கான்செப்டில் வந்து எஃபெக்ட் இருக்குங்க. இண்டிகேட்டரும் அவ்வளோதான். ரீபெண்ட் நான் ரீபெண்ட்ன்ற கான்செப்டில் வந்து எஃபெக்ட் இருக்குதுங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, அதாவது கேஷில் பண்ணீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டரை வந்து மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு
ட்ரேடர் வந்து ஸ்டார்டிங்ல ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஓகேவா? நீங்க உண்மையில ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து மாஸ்டர் ஆகுங்க. அப்பதான் அதுவும் நீங்களா கிரியேட் பண்ணதா இருந்தா கண்டிப்பா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல ஆணி வேர்ல இருந்து அச்சு வரைக்கும் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். நம்ம வந்து ஃபைனலா பார்க்க போறது வந்து இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டம் தாங்க. அதாவது நம்ம வந்து டபுள் ஃபில்டர் சிஸ்டத்துல வந்து 10% ப்ராஃபிட் மெத்தட்ல ப்ராஃபிட் எடுத்து நம்ம மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும், லைஃப்ல வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே இந்த இன்ட்ராடே ஆப்ஷன்ல வந்து லாசஸ் பண்ணிட்டு கனவுகள் எல்லாமே கனவாவே போயிடுது எல்லாரோடதும். ஓகேவா? இப்போ இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டத்துல வந்து இந்த 10% ப்ராஃபிட் மெத்தட்ல பவர் ஆஃப் கம்பவுண்டிங்ல நல்லா கவனிங்க. 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்ரி மந்த் 10% ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா 50 மாசத்துல அது வந்து 1 கோடியா மாறும். இதுல எந்த ஒரு சேஞ்ச் மட்டும் கிடையாது. இதை வந்து எப்படி செய்ய போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, யாராவது ஒரு ஸ்கிரீனர் கொடுக்குறாங்கன்னா அது நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது வந்து எவ்வளவுதான் பேக் டெஸ்டட் நல்லா இருந்தாலும் ஒரு இண்டிகேட்டரோட எது வரைக்கும் அது மேட்ச் ஆகலையோ அது வரைக்கும் சக்சஸ் ரேஷியோன்றது 40 விட கம்மி தாங்க. ஓகேவா? அப்போ ஸ்கிரீனர் வித் இண்டிகேட்டர் ரெண்டுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணுங்க. அதாவது உடலும் உயிரும் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு ஸ்கிரீனர் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை எடுத்து கொடுக்குது, இண்டிகேட்டர் அப்படின்றது நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுது. இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து பெரிய பெரிய ப்ராஃபிட் எல்லாம் எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? சரி, இந்த 10% ப்ராஃபிட் மெத்தட்ல நம்ம ஒரு ஸ்கிரீனரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டோட்டலா வந்து 148 ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அதுல வந்து 93 ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடுச்சு நம்ம இண்டிகேட்டர். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்தது 55 ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி பண்ணியிருக்கோம். 55 ஸ்டாக்ல என்ட்ரி பண்ண பிறகு நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே இண்டிகேஷன் பண்ணிடுச்சு 11 ஸ்டாக் இது வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது, கீழே போயிடும் அப்படின்ட்டு. அது இல்லாம என்ட்ரி பண்ண ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம 9 ஸ்டாக்ல வித்தவுட் லாசஸ் வெளியே வந்திருக்கோம். டோட்டலா 35 ஸ்டாக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுதாங்க நம்ம ஸ்கிரீனர்ல இருந்து வந்த ஸ்டாக்ஸ். டோட்டலா பார்க்கும்போது 148 ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஓகேவா? இந்த 148 ஸ்டாக்ஸ்ல நம்ம என்ட்ரி பண்ணும்போது நல்லா கவனிங்க, இது நம்மளுடைய இண்டிகேட்டர். ஓகேவா? இந்த இண்டிகேட்டர்ல வந்து நம்ம செக் பண்றோங்க. இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்ல வந்து நம்ம செக் பண்றோம். இதுல எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாம நான் வந்து கிளியரா சொல்றேன். இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம செக் பண்றோம். இதுல வந்து நம்ம இண்டிகேட்டர்லவே 4 இண்டிகேட்டர் ஒன்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 2 இண்டிகேட்டர் பேசிஸ்ல வந்து நம்ம இதை செக் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணும்போது இது நமக்கு என்ன சொல்லி இருக்கு? பை பண்ணுங்க, ஆனா ரெட் கலர் காட்டிச்சு. நீங்க சொன்னபடி ஸ்கிரீனர் அளவு கொடுத்துருச்சு, ஆனா இதை நீங்க வாங்கினீங்கன்னா லாசஸ் தான் அடைவீங்க அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே சொல்லிடுச்சு. ஓகேவா? இது போல ரெட் கலர் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்டே காட்டிடுங்க. சில ஸ்டாக்ஸ் வந்து மேல போகலாம். ஓகேவா? ரெட் கலர் வருது அப்படின்னும் போது நம்ம அதை அவாய்ட் பண்றது தான் நமக்கு பெஸ்ட். இப்போ 25 மார்ச் வந்து பார்க்கலாம். 25 மார்ச் பாருங்க, நமக்கு வந்து இது மேல போகாது அப்படின்ட்டு கிளியரா சொல்லிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து 10% ப்ராஃபிட் எடுத்துட்டு வரணும். இதே போல ரெட் கலர் காட்டும் போது நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் எல்லோ கலருங்க. எல்லோ கலர்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜிடிடி ஆர்டர் போடணும். எல்லோ கலர்ல வந்து நம்ம ஜிடிடி ஆர்டர் போடணும். அப்போ எல்லோ கலர் எங்க காட்டி இருக்கு? அதாவது 28 ஏப்ரலுங்க. 28 ஏப்ரல் 28 ஏப்ரல் இங்க வந்துச்சு. ஜிடிடி ஆர்டர் இந்த ரேஞ்சில் வந்து ஜிடிடி ஆர்டர் போடுறோம். அதாவது ஹையை கிராஸ் பண்ணிச்சுன்னா மேலேயும், ஹையை கிராஸ் பண்ணலாம் கீழேயும் நம்ம வந்து ஜிடிடி ஆர்டர் போடுறோம். இங்கிருந்து நமக்கு வந்து 10% 5 நாள்ல கிடைச்சிருக்கு. இப்போ 30 மார்ச்சுக்கு வந்துருக்குங்க. 30 மார்ச்சுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்க, இது வந்து ஹை பிரேக் பண்ணல. இந்த லெவல்ல நம்ம ஜிடிடி ஆர்டர் போறோம். ஒண்ணுல 2வது நாள் வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அன்னைக்கே நமக்கு 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஒரே நாள்ல. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம்ல, அது எப்படி எடுக்கிறோம்? இப்போ 21 மேக்கு வந்திருக்கு. நம்ம பார்த்தது வந்து ரெட் கலர், அப்புறம் வந்து எல்லோ கலர், இது கிரீன் கலருங்க.
கிரீன் கலர்ல வந்திருக்குன்னா அதை நம்ம தாராளமாக அன்னைக்கே என்ட்ரி பண்ணலாம். மறுநாள் இது போயிருக்கு பாருங்க, 14% மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா, 18% மேலே போயிருக்கு. நமக்கு தேவையான 10% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகேவா, 20 மேக்கு வந்திருக்கு. 20 மேக்கு வந்தது என்ன கலர் காட்டுது? கிரீன் கலருங்க. நமக்கு மறுநாள் 20% சர்க்கியூட்ல விழுந்திருக்கு பாருங்க. அதாவது நான் இது ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க, எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கிறது ப்ராஃபிட் கொடுத்தது ஸ்டாக்ஸ் காட்டிட்டு இருக்கு. இது 2 நாள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அது கீழே கிரீன் கலர் நமக்கு 2 நாள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ 15 மேக்கு வந்தது. 15 மே இது கிரீன் கலர் காட்டுது. நெக்ஸ்ட் டே ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நமக்கு தேவையான 10% ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வந்துடணும். அது போல பார்க்கும்போது சில ஸ்டாக்ஸ் கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். ஒரே நாளில் நிறைய ஸ்டாக்ஸும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் டே எப்படி நம்ம ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்றோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இதுல நம்ம 2 வகையா இது பண்றோம். இது ஜிடிடி ஆர்டர் போட்டு செய்யறது. இப்போ இதுல நம்ம ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்க. உதாரணமா 29 ஏப்ரல். ஓகேவா, 29 ஏப்ரலுக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இது எல்லோ கலர் காட்டியிருக்கு. எல்லோ கலர் நல்லா கவனிங்க, எல்லோ கலர் காட்டியிருக்கு. எல்லோ கலர்னா நம்ம ஜிடிடி ஆர்டர் தான் போடணும். அப்போ நம்ம இந்த லெவல்ல ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சிருப்போம். நெக்ஸ்ட் டே என்ன சொல்லியிருக்கு பாருங்க நம்ம இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் டே இது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது, எக்ஸிட் ஆயிடுங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே சொல்லிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் டே சொன்ன பிறகு நம்ம ஜிடிடி ஆர்டர் கேன்சல் பண்ணிருப்போம். என்ட்ரியே பண்ணல, ஜிடிடி ஆர்டர் கேன்சல் பண்ண பிறகு இது பாருங்க கீழே வந்துடுச்சு. 1 மாசம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இது அப்படியே தான் வீந்து கிடக்கு. ஓகேவா, அப்ப என்ட்ரி பண்ணியிருந்தா என்ன ஆகும்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, 100 ரூபாயில வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு வந்த பிறகு அங்க எக்ஸிட் ஆயிடும்ல, அந்த கணக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய டயத்தை சேவ் பண்ணுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 21 மே இல்லை இந்த முன்னவே போயிடலாமே. இப்போ ஒரு 4 பிப்ரவரிக்கு வந்திருக்கு. ஓகேவா, 4 பிப்ரவரி பேக்ல போயிடலாம். 4 பிப்ரவரிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கும் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுவும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காதுன்ட்டு ரொம்ப 2 மாசம் பொறுத்து தான் மேலே போயிருக்கு. இந்த டைமை நம்ம ஈஸியாக மிச்சப்படுத்தலாம். ஓகேவா, இது போல நம்ம மறுநாள் கீழே போற ஸ்டாக் அப்படின்ட்டு நமக்கு கிளியரா சொல்லிடுது. அந்த ஸ்டாக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ 30 அக்டோபர் நல்லா கவனிங்க. 30 அக்டோபருக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இது மேலே போயிருக்கு. இருப்பினும் இந்த ஸ்டாக் மேலே போகாது அப்படின்ட்டு கிளியரா சொல்லிடுச்சு பாருங்க, எக்ஸிட் ஆயிடு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ கீழே வந்திருக்கு, இன்னும் கீழே தான் இருக்கு. ஓகேவா, அது பர்சன்டேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 36% லாசஸ்ல இருக்கு. சில பேர் இது போல ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு இன்னும் லாசஸ்ல ஹோல்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் இது போல ஒரு டபுள் ஃபில்டர் சிஸ்டத்துல நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களோட டயத்தை மிச்சப்படுத்தலாம். இங்க எல்லாமே டைம் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருதுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நான் சொல்றது பணத்தால உருவாக்க முடியாது, அது உருவாக்கி தரது அந்த டைம் தான். நம்ம டைமை சேவ் பண்ணா போதும், நம்முடைய ப்ராஃபிட் கண்டிப்பா வரும். இதுல ரொம்ப முக்கியமானது 60-40 மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறது இருக்கும். ஓகேவா, சரி, நான் இவ்வளவு சொல்லிட்டேன். இப்ப லாஸ்டா நம்ம ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாருன்ட்டு கவனிங்க. அதை கவனிச்சாவே போதும், நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றதோ இல்ல நம்ம கூட கண்டினியூ பண்றதோ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கலாம். வாங்க அவர் என்ன சொல்றாருன்ட்டு ஃபர்ஸ்ட் கவனிப்போம். எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. 2005 ட்ரேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் ப்ராஃபிட்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சம்டைம்ஸ் ரூல் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் இருக்கும். அதனால் நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூடியூப்பில் பார்த்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ட்ரை பண்ணேன். அதுக்கு அல்கோ எழுதி பேக் டெஸ்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டும் கொடுக்குதுன்னு பார்த்தா கிடையாது. ஒன்றா பேக் டெஸ்ட்டில் நல்லா காமிக்கும், பட் ரியல் டைமில் ப்ராஃபிட்டே இருக்காது. நான் கிட்டத்தட்ட 400 அல்கோ எழுதியிருக்கேன். அதை பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் ரியல் டைமில் பண்ணி நிறையா லாஸும் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸு, கிரிப்டோ, ஆப்ஷன் பையிங், செல்லிங் எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் எதுவுமே சாட்டிஸ்ஃபை இல்லை. ஒன்றா நிறைய ரூல்ஸ் இருக்கும், இல்லைன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபார் அனாலிசிஸ் பண்ணோம். நம்ம வேலை செஞ்சோம்னா இதெல்லாம் பண்ண முடியாது.
நான் டெய்லி யூடியூப் பார்ப்பேன், புது புது ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், அல்கோ எழுதி. பட்டு நத்திங் வாஸ் குட். அப்போ தான் நான் சாரோட வீடியோ பார்த்தேன், மிஷன் 1 crore டபுள் ஃபில்டரிங் பார்த்தேன். இம்மீடியட்டாக அவருக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன். இம்மீடியட்டாக அவர் சொன்னார், கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ட்ரைனிங்க்கு இம்மீடியட்டாக ஃபீ பண்ணி அன்னைக்கே ட்ரைனிங் எடுத்து நெக்ஸ்ட் டேலேருந்தே ரியல் டைமாக ரியல் மணியில் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். பட் இட் இஸ் வெரி சூப்பர். அது ரொம்ப சிம்பிளும் கூட, ரொம்ப ப்ராமிசிங்கும். அதுவும் இல்லாமல் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா பல கொலன்னு இழுப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா எண்ட் ஆஃப் த டே ஒன்றுமே இருக்காது ஸ்ட்ராட்டஜியில். ஆனால் சாரோட ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லை. சாரு கிளாஸ் அப்படி தான் சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரூல்ஸை ப்ராப்பராக சொல்லுவார். ஃபாலோ பண்ணோம்னா லாஸஸ்க்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, ப்ராஃபிட்டுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நானும் குரூப்பில் தான் இருக்கேன், எப்போ வேணால் பின் பண்ணுங்கள், நான் ஃபீட்பேக்கு தரேன். இதில் ஒரு ஒளிவு முறையும் இல்லை, யாரோட வற்புறுத்தலும் எதுவுமே இல்லை. எதுனாலும் எங்கிட்ட பிங் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபீட்பேக் தர்றதுக்கு, சாரை பற்றி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆல்ரெடி நான் இதில் எல்லாமே சொல்லிட்டேன், நானும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் குரூப்பில், நீங்களும் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது நம்ம மெம்பரோட ஃபீட்பேக் வந்து பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் அவர் வந்து ரெகுலராக ப்ராஃபிட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு தான் இருக்காரு. புரியுதா? நான் 10% சொன்னேன்ல, இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்காரு பாருங்க. 15K கேபிட்டல் 10% ப்ராஃபிட் அப்படின்னு, அதாவது 10% அப்படின்னும் போது 1500 ரூபாய், அதாவது 1600 மேலே ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஓகேவா? அதாவது நம்ம ஈஸியாக வந்து மிஷன் 1 crore அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும், நம்ம வந்து டிசிப்ளைனாக ட்ரேட் பண்ணால் மட்டும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதமும் 10% எடுத்தோம்னா 50 மாதத்தில் அது 1 கோடியாக மாறும். அதாவது நிறைய ஸ்டாக்ஸில் வந்து ஒரே நாளில் வந்து 10% எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே நமக்கு தேவையானது மாதத்துக்கு 10% எடுத்தாவே போதும். ஓகேவா? நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்கன்னா இந்த 10% ப்ராஃபிட் மெத்தடில் ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வேறு வீடியோ பார்க்க தேவை இருக்காது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. நான் சொன்னது உண்மையாக இருந்தால் எஸ்ன்ட்டு டைப் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டோட அனுபவத்தை வந்து சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நோன்ட்டு டைப் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனை ஏற்றிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.